ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சார் வணக்கம். இன்னைக்கு இவர் மிஸ்டர் சவுக் சங்கரோட போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் வந்திருந்தது. அவங்க 5 நாள் கேட்டு மனு போட்டிருந்தாங்க. நாங்கள் சவுக் சங்கர் தரப்பில் இருந்து போலீஸ் கஸ்டடிக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். விசாரணைக்கு 5 நாட்கள் கொடுத்தாலும் கூட நாங்கள் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட மாண்புமிகு குற்றவியல் நீதிமன்றம் நடுவரின் 4 மிஸ்டர் சரவணபாபு அவர்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்காரு. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மிஸ்டர் சவுக் சங்கர் அவர்களை வந்து JM4 கோயம்புத்தூரில் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மீன் டைமில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். விசாரணையின் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய வழக்கறிஞர் நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து விசாரணை கைதி இருக்கிற வரைக்கும் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் 15 நிமிஷம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. விசாரணையில் இருக்க நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 15 நிமிஷம் என்னை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. வழக்கறிஞரோ அல்லது உறவினர்களோ பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த அனுமதியின் பேரில் வந்துட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன விசாரிக்கிறாங்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி அவருக்கு அந்த சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்டு அதுக்கு காயங்கள் கட்டு போட்டிருந்தார். அதை வந்து இன்றைக்கி மறுபடியும் ரினியூ பண்ணாங்க. இதில் என்னென்னா, நான் உங்களுக்குலாம் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் வந்து 2 ஃப்ராக்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம் தான் சங்கர் சாரே இன்றைக்கி தான் 3 நாள் எக்ஸ்ரே பார்த்துருக்காப்புல. மொத்தம் 3 ஃப்ராக்சர் இருக்குது. அந்த 3 ஃப்ராக்சருக்கும் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அடுத்த ரிவ்யூ வந்து 1 மாதம் கழிச்சு. அவ்வளோதான் சார் இன்றைக்கி அப்டேட். தேங்க்யூ சார். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து அரசு மருத்துவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து என்னோட கையை வந்து உடைச்சு வந்து காவல்துறை நடத்துறதா, எனக்கு வந்து என்னை வந்து அங்கேயே ஒரு மரணம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நீதிமன்றத்தில் அதை பற்றி இல்லை, இந்த கஸ்டடி பெட்டிஷனுங்கிறது ஒரு லிமிட்டட் ஸ்கோப். இதில் வந்து இப்போ வந்திருக்கிறது, நீங்கள் கஸ்டடிக்கு போகிறக்கு கஸ்டடிங்கிறது வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு விசாரிக்க மாட்டாங்க. போலீஸ் கஸ்டடிங்கிறது அவங்க சைபர் கிரைம் ஆஃபீஸில் வச்சு விசாரிப்பாங்க. அதனால் இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. திருப்பியும் கஸ்டடி முடிச்சுட்டு நம்ம திருப்பி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போகும்போது நாங்கள் ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், அவரை வந்து மென்டல் பிளாக்ல தனிப்பட்ட அறையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சென்னைக்கு கூட்டிகிட்டு போகும்போதும் கூட CMM கோர்ட்டில் அவர் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பிளாக்ல வைக்கக்கூடாது, ஜென்ரல் பிளாக்ல வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்பவும் கூட திருப்பியும் அதே ரூமில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் வைக்கக்கூடாதுன்னு தான் ஆர்டர் இருக்குது, எந்த பிளாக்ல வைக்கணுங்கிறத குறிப்பிட்டு சொல்லலைன்னு இருக்காரு. நாளைக்கு இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி அப்பீர் ஆகும்போது தான் நம்ம அந்த கோரிக்கை வைக்க முடியும். இப்போ வைக்க முடியாது. அது ஆக்சுவலாக அவங்க கஸ்டடி வந்து சைபர் கிரைம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜெயிலுக்குள்ளே வச்சு அவங்க விசாரணை பண்ணுறதா இருந்தால் அதை சொல்லலாம். பட் இப்போ அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. நாளைக்கு 5 மணிக்கு திருப்பியும் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல. சிறையில் என்ன பிரச்சனைங்கிறது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் சொல்ல முடியும். கஸ்டடி முடிச்சுட்டு திருப்பி கோவை சிறைக்கு கொண்டு போகும்போது தான் நாங்கள் என்ன எங்களோட கன்சர்ன் சொல்ல முடியும். இப்போ சொன்னால் அது ரெக்கார்ட் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜ். ஆமாம், நாளைக்கு ஜாமீன் மனு இருக்குது. ஆக்சுவலாக வந்து போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் கீழே ஜாமீன் மனு வந்து டெக்னிக்கலி அண்ட் லீகலி இட் ஒன்ட் பி எஃபெக்டிவ். அதனால் டெஃபினட்டாக இட் வில் பி அட்ஜர்ன் டு சம் அதர் டேட்டுங்க. அதனால் நாளைக்கு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்போ பெயில் பேச முடியாது. ஸோ டெஃபினெட்லி வி வில் சீக் ஃபார் அன் அட்ஜர்ன்மெண்ட் டுமாரோ. இந்த லேட்டர் ஸ்டேஜில் கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ. இல்லை கண்டிப்பாக வந்துட்டு இட் ஹேஸ் எ ப்ரிஸ்கிரைப்டு டைமுங்க. டெஃபினட்டாக வி ஆர் கோயிங் டு ஃபைல் அப்ஜெக்ஷன்ஸ், வி ஆர் கோயிங் டு டேக் ஸ்டெப்ஸுங்க. தேங்க்யூ சார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.